ஹலோ மக்களே! எங்கெங்கலாம் பேசணுமோ அங்க கண்டிப்பா பேசணும். எங்கெங்கலாம் அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா கண்டிப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் லைஃப்ல நடந்தது சொல்றேன். நான் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணேன் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அந்த லேடி வந்து என்ன பிடி செய்ய சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பிடி வேண்டான்ட்டு நானும் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் நிறைய செலவு பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் உங்களால செலவு பண்ண ஏன்னா வந்து ஜிம் ஃபீஸ் தனி, பிடிக்கு தனியா 5000 பே பண்ணணும். எனக்கு வந்து அது தேவையில்லை, அவசியம் இல்லை. எனக்கு வெறும் 6 கேஜி வெயிட் லாஸ் பண்ணா போதும், மசில் ஸ்ட்ரென்த் பண்ணா போதும். இந்த லேடி வந்து இந்த மாதிரி என்ன கேட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் வந்து ஒரு நாள் கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நிறைய காசு செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து உங்க ஹெல்த் கூட பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் நீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. எனக்கு வந்து என்ன இவ்வளவுதான்னு அவங்க எப்படி சொல்லலாம், அதுவும் எல்லாரும் முன்னாடியும் என்ன ஏதுன்னு தெரியாம அவங்க வந்து எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த லேடி கிட்ட எப்படி அவங்க என்ன எல்லாரும் முன்னாடியும் கேட்டாங்களோ நானும் போய் கேட்டேன். நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கேட்டீங்க? ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க என்ன வந்து பிடில சேர சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஹெர்னியா இருக்கு, டயசஸ் ரெக்ட் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லி நான் ஜாயின் பண்ணனே. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க பிடி சேர்ந்தாதான் நாங்க அது பண்ணுவோம்னா அதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போகணும்னு எனக்கு புரியல. உடனே வந்து நான் போய் கேட்டேன் அவங்க கிட்ட எல்லாரும் முன்னாடியும், நீங்க எப்படி சொல்லலாம் நான் இவ்வளவுதானு, நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் என் பேபி இருக்கேன், எனக்கு வீட்டுல ஒர்க் இருக்கு, நான் அந்த டைமே இல்லை, இருந்தாலுமே நான் ஹெல்த்தை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். பிடி சேரணும் எனக்கு அவசியம் இல்லை, சேரணும்னு தான் நான் கண்டிப்பா சேர்ந்திருப்பேன். நீங்க எப்படி சொல்லலாம், எப்படி நீங்க எப்படி என்ன ஜட்ஜ் பண்ணலாம்னு சொல்லி நான் அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கேட்டேன். அந்த லேடிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் கேட்க மாட்டேன், கம்முன்னு போயிடுவேன்னு சொல்லி அவங்க என்ன அந்த வார்த்தை கேட்டாங்க. அது மாதிரி உடனே நீங்க மார்னிங் வாங்க நாங்க பேசிக்கலாம், நான் வந்து ஃபீஸ் கூட கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்பயும் சொல்றேன், எனக்கு பிடி அவசியம் இல்லைன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். மார்னிங் வரேன், அவங்க வந்து எதுவுமே பேசல. ஏன்னா முந்தின நாள் வந்து அவங்களுக்கு அசிங்கமாயிடுச்சு நான் கேட்டது. உடனே வந்து அமைதியா நான் அனுப்புறதுக்காக அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க பேசினாங்க. நான் திருப்பி பேசிட்டேன் டைரக்டா. ஆனா இன்னொரு நாள் என்கிட்ட பேச தைரியம் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நான் அப்பதான் ஜிம்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ள வரேன். உடனே வந்து நான் வரதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டும் இவங்களும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்ல. அப்போ வந்து சொல்றாங்க, என்ன போல இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு, இந்த மாதிரிதான் வந்து சில பேர் ஊரை ஏமாத்திட்டு திரிறாங்க. இதுல வேற நான் வந்து ஏஐ டிபியா வச்சிருக்கேன், என் போட்டோ வந்து ஏஐ பண்ணி வாட்ஸ்அப் டிபியா வச்சிருக்கேன். அவங்க அதை என்ன மீன் பண்ணி தான் சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது. இதுல வேற வந்து ஏஐ டிபி வேற சில பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்கிட்ட டைரக்டா என்ன பார்த்து சொல்ல அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அந்த இடத்துல நான் எதுக்கு பேசணும்னு நான் அமைதியா போனேங்க. இப்படிதான் பேச வேண்டிய இடத்துல பேசணும், அமைதியா போற வேண்டிய இடத்துல அமைதியா போகணும்.